ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்தி மசாலா அக்ருபச்சா கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்ருபச்சா கொழுக்கட்டை அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அக்ருபச்சா கொழுக்கட்டைனா என்ன மசாலா போட போகிறோம் இதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப் கைக்குத்தல் அரிசியை தண்ணி சேர்த்து களைஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். கைக்குத்தல் அரிசி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பாலிஷ் போடாத அரிசி, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரக்கொரனும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா சூடு ஏறி கொஞ்சம் டைட் ஆகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கணும். இது கூட ஒரு முடி தேங்காயை துருவி சேர்த்துக்கணும். தேங்காய் நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம். மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறின பிறகு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டையை தான் அக்ருபச்சா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டை கதையெல்லாம் இருக்கும், அக்ருபச்சா கொழுக்கட்டை கதையெல்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். 2 சைஸில் இன்றைக்கி பிடிச்சி எடுத்துக்கிறேன்னா, கொஞ்சம் குட்டியாகவும் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் ரெண்டுலேயுமே பாதி பாதி பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். மேலே ஈரமான ஒயிட் கிளாத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1/2 ஸ்பூன் நெய்யும் 1/4 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி லைட்டாக வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். இது நான் வீட்டிலே செஞ்ச ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ். இந்த டொமேட்டோ சாஸ் ரெசிபி வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையில் சின்ன கொழுக்கட்டையை மாத்திரம் எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம்.
நல்ல சூடு ஏறி இந்த மாதிரி பபிள் வரும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செமி கிரேவியாக வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே கோட்டடாக மசாலாவாக பண்ணியிருக்கேன். நம்ம பெருசாக செஞ்ச கொழுக்கட்டை அப்படியே சாப்பிடலாம். அதுலேயே பருப்பு, மிளகாய் இதெல்லாம் தாளித்து தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது சட்னி கூட கூட சாப்பிட்லாம். இதை பாருங்கள், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.